நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது இளைஞர் அணி பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். ஒரு மிக முக்கியமான தலைப்பை விவாதிப்பதற்கு இன்றைய இளைஞர் அணி தயாராக இருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு? அரசாங்கங்களே, அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் கூட எந்த திசையில் அரசாங்கத்துடைய நிர்வாகம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாடு சுதந்திரம் அடைந்து இதனது பொருளாதார கொள்கைகள் உருவாக்கப்பட்டு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் தொடர் விவாத பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சி, இன்றைய இளைஞர் அணி விவாதிக்க இருக்கிறது. அரசாங்கத்துடைய நிர்வாகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அரசு என்னென்ன துறைகளை நிர்வகிக்க வேண்டும்? அரசாங்கத்துடைய பணி துறைகளை நிர்வகிப்பது, மேற்பார்வையிடுவதா, இல்ல நிறுவனங்களை நடத்துவதா, துறைகளில் நேரடியாக வியாபாரத்தில் ஈடுபட்டு நடத்துவதா? பொருளாதாரம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வாதம். இளைஞர் அணி இதை எப்படி பார்க்கிறது? இளைஞர்களுடைய பார்வை இந்த விவகாரத்தில் என்ன? விவாதிப்போம். இளைஞர்கள் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக காணொளி மூலமாக அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் இது சார்ந்து கருதுவது என்ன கேட்கலாம். A government has got no business to do business என்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் சொல்லிய கருத்தை போல இன்று தனியார் என்பது பொதுமக்கள் தான் என்பதை நாம் உணர வேண்டும். கார்ப்பரேட் என்கின்ற அந்த வார்த்தையை ஒரு கெட்ட வார்த்தையாக இங்கே சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் தனியார் பங்களிப்பு இல்லாது இந்த தேசம் ஒரு மிகச்சிறந்த பொருளாதார வல்லரசாக ஆக முடியாது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. பப்ளிக் செக்டாரை விட்டுட்டு பப்ளிக் செக்டாரை அழிச்சு பிரைவேட் செக்டாரை பண்ணணும்னு நினைக்கிறது தவறு, முற்றிலும் தவறு. பிரைவேட் செக்டாரை அரசாங்கம் கட்டுப்படுத்தணும், ரெகுலேட் பண்ணணும்ன்ற எந்த விதமான கருத்து வேற்றுமை இருக்க முடியாது. ஆனா பிரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் சேர்ந்து செய்தால் நாடு நிச்சயமாக முன்னேறும். தனியார் பண்றதுனால ஒருத்தவங்களுக்கே போகுது. இத கவர்மெண்ட் பண்ணா ஏழைங்களுக்கும் போவோம், இல்லாதவங்களுக்கும் போவோம், இருக்கப்பட்டவங்களுக்கும் போவோம், பொதுப்படியா இருக்கும். கவர்மெண்ட் சில கன்சர்ன் பிரைவேடைஸா கொடுக்கறதுல தப்பு கிடையாது. அந்த மாதிரி கொடுத்தா நல்லா தான் இருக்கும், ஒர்க்கும் நல்லபடியா நடக்கும். பிரைவேட் செக்டர் கம்பெனி தான் நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை அப்படியே பப்ளிக்கு கொஞ்சம் மேலோட்டமா சூப்பர்வைசிங் பண்ணா நல்லா இருக்கும். எல்லா இதுமே பிரைவேட்டே பாத்துக்கிட்டு இருந்தா அது சரி இருக்காது. அரசாங்கத்துடைய பங்கு எந்த அளவுக்காக இருக்க வேண்டும்? தனியாருடைய பங்களிப்பு, பங்கேற்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? இதை தாண்டி இன்னைக்கு அரசு நிர்வகிக்கக்கூடிய துறைகள், இன்னைக்கு எதுல அரசாங்கத்துக்கு வேலையே இல்லையோ அந்த வேலையெல்லாம் அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு. எதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கோ அதெல்லாம் கோட்டையை விட்டுடுச்சுங்கிறது நம்மளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. சுகாதாரம் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, அது தனியார் கையில போயாச்சு. கல்வி அரசாங்கத்துக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு, தனியார் கையில போயாச்சு. விவசாயம் வரும் தனியார். ஆனா அரசாங்கம் தேவையே இல்லாத விஷயம், 5 ஸ்டார் ஹோட்டல் அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு, உப்பு வித்துட்டு இருக்கு, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கு, மது வித்துட்டு இருக்காங்க அரசாங்கம். ரைட், அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எப்படி பார்க்கலாம்னு இரண்டு தரப்பட்டுமே கேட்க விரும்புறேன். இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. உப்பு வைக்கிறாங்க, அல்லது ஸ்கோட்டல் நடத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. நீங்க ஒவ்வொரு அரசு அலுவலகத்துக்கும் பாத்தீங்கன்னா அங்க உள்ள அலுவலர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஆட்சேபோக்கு அவங்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். ஒரு லஞ்சம் கொடுத்தா தான் ஒரு செயல் நம்ம நடக்கும். சாதாரணமா ஒரு அப்ளை பண்ண ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா அங்க போய் சாதாரண அப்ளை பண்ணனா எனக்கு 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம். அதுவே நான் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தனா 2 நாள்ல எனக்கு கிடைச்சிடும். அதுதான் அரசாங்க அலுவலகத்தில் இருக்கு. இதுதான் நம்ம சுதந்திர காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாத்தையும் அரசு கிட்ட கொடுத்துருங்கிறீங்களே, எப்படி வேலை செய்யும்? பெரும்பான்மை மக்களுக்கு அடிப்படை தேவையான சுகாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு, இன்னும் பிற விஷயங்களுக்கு பாதுகாப்பு போன்ற அடிப்படை அன்றாட தேவைகளை தான் அரசாங்க துறைகள் நிர்வகிக்கணும்னு நாங்க சொல்றோம். முழுக்க சொல்ல, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஆடம்பர தேவைகளான அந்த 5 ஸ்டார் ஹோட்டல், அப்ப உப்பு விற்கிறது, தண்ணி பாட்டில் விற்கிறது, இது மனிதனுக்கு, பொதுமக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு தேவை கிடையாது. ஆனா தேவையான சுகாதாரம், வேலை வாய்ப்பு, கல்வியை கூட இன்னைக்கு அரசாங்கம் தனியார் துறைகளை கொடுத்துட்டு அதுல நடக்கிற பெரும் சீர்கேட்டையும் ஒழுக்கக்கேட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு துறைகளும் நொஞ்சானா வச்சுட்டு இருக்கோம். சுகாதாரத்துல எவ்வளவோ அரசாங்கங்கள் வெற்றிகரமா நடத்துது, சுகாதாரத்துறையில ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆளுமையோட நடத்துது. அதெல்லாம் நோஞ்சானா வச்சுக்கிட்டு நம்ம தனியார ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கோம்.
தனியார் மருத்துவமனைகளோட எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகுது, தனியார் கல்லூரிகளோட எண்ணிக்கை பெருகிட்டு போகுது, தனியார் பள்ளிகளோட எண்ணிக்கை பெருகிட்டு போகுது. இது எந்த வகையில நன்மை பயக்குது? தரம் ஒண்ணு கூடுதா, இல்லன்னா மக்களுக்கு நன்மை பயக்குதா, வேற எந்த வகையில பயனளிக்குது? இல்ல சார், மக்களுக்கு என்ன தேவை? தரமான கல்வியோ தரமான சேவையோ தான் தேவை. எஸ், எங்க தரமான சேவை கிடைக்குதோ அங்கதான் மக்கள் போவாங்க. நீங்க ஒருவேளை நிதி ஒதுக்கி, அதிகமான நிதி ஒதுக்கி தரமான சேவையை கொள்ள விலைக்கு கொடுத்தா இந்த நாடு ஏழைகள் வாழக்கூடிய நாடு. ஆமா சார், ஒரு ஏழைகள் வாழக்கூடிய நாடா இருந்தாலும் ஒரு தரமான, எனக்கு ஒரு உயிர் போக பிரச்சனைனா நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா அங்க ஒழுங்கா பார்க்கணும் ஒரு பயம் இருக்கு எனக்கு. எனக்கு உயிர் அதுதான் பிரச்சனையே. இன்னைக்கு நீங்க தனியார் விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் இன்னெஃபெக்டிவா வச்சுக்கிறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு. தனியார் தான் நல்லா பண்ணுவாங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதை தாண்டி கொள்ள விலைக்கு இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய நாடு. பெரும் ஏறத்தாழ 25% மேல வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் வாழக்கூடிய நாடு. அங்க போய் அவனால தனியார் மருத்துவமனையில போய் 1 லட்சம் 2 லட்சம் போய் செலவு பண்ண முடியுமா? 10 லட்சம் செலவு பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அதே நீங்க நிதி ஒதுக்கி ஒரு நல்ல ஒரு ஆஸ்பத்திரியாவோ நல்ல ஒரு மருத்துவமனையா மாத்தும் போது எல்லாரும் அங்க வர வேண்டிய சூழ்நிலை வரத்தான் செய்ய போகுது. இதை நாங்க யாரும் எதிர்க்கலையே. ஒரு நல்ல அனைத்து தனியார் மருத்துவமனைகளை வந்து அரசியலுமே ஆக்கலாம்ல சார். இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க சொல்றீங்க. ஒரு ஏழு கரெக்ட் அவங்களுக்கா பேசுறீங்க நீங்க? அதுதான் அவங்க கேக்குறாங்க, அதுதான் கேக்குறாங்க. எல்லாம் அரசு நடத்துங்கிறாங்க. தனியார் சைடுக்கு போறதான சார் சொன்னீங்க. தனியார் சைடுக்கு ஏன் போறாங்க? இங்க தரமா இருக்குன்னு தெரியுது. நீங்க என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட் நோஞ்சனா ஆயிடுச்சு அப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. அவங்க ஆகிறதுக்கு காரணம் நாங்களா? அப்படி அவங்க ஆகிறதுக்கான சூழ்நிலை அவங்களே உருவாக்கிட்டாங்க. ஏழை எளிய மக்கள் வரலன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் நடத்தணும். நடத்துறதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும். என்ன பண்றது? அவங்களும் அப்படிதான் ஃபீஸ் வாங்குவாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் எங்களுக்கு நிதி ஒதுக்கணும். நாங்களும் அப்ப கரெக்டா ஓகே ஏழை மக்கள் வந்தா அவங்களுக்கு இந்த அளவுல வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்ற நிலைமை உருவாகும்ல. அரசாங்கத்துடைய பங்களிப்பு என்னென்ன துறைகளில் என்னென்ன அளவுகள்ல இருக்க வேண்டும்? தனியாரை எந்த அளவுக்கு ஊக்குவிக்க வேண்டும்? அதீதமாக ஊக்குவித்து விட்டோமா? அரசாங்கம் வெவ்வேறு துறையில இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தேவையில்லைங்கிற பார்வை இருக்கு. அதனால இன்னி வரைக்கும் அரசாங்கம் 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கு. அது வேற விஷயம். ஆனா முக்கியமான சில துறைகள் இருக்கிறது. தொலைத்தொடர்புல இருந்து பல துறைகள் இருக்கிறது. மின்துறை வச்சிட்டு இருக்கு, ரயில்வேஸ வச்சிட்டு இருக்கு, எல்லா முக்கியமான துறைகளும் வச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் சீரா நடந்துட்டு இருக்கா என்ன? அப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்ட் அரசு நிர்வாகத்துக்கு பொதுத்துறைக்கு இருக்கும் பொழுது இன்னைக்கு பொதுத்துறைகளோட எண்ணிக்கையை பெருக்கிக் கொண்டே போனா பெரும்பான்மை தொழில்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற போது அரசாங்கத்துக்கு சில விஷயங்கள் லாபம் வந்தா தான் அரசாங்கம் தொடர்ந்து தன்னோட இதை ரொட்டேட் பண்ணிட்டே போக முடியும். எக்ஸாக்ட்லி. ஆனா அது வந்து சில விஷயங்கள்ல சீரா நடக்காட்டியுமே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அரசாங்கம் செய்யணும். இப்ப மின்துறை மற்ற இதர துறைகள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு, அதுல சீரா போகுதுன்னு கேட்டுங்க. சீரா போகாட்டியும் பெரும்பான்மை மக்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்க. அதுல எந்த பாதிப்பு வராமலே தொடர்ந்து மின்வெட்டு எல்லாம் பிரச்சனையா இருந்தது. மின்வெட்டு அப்படிங்கறது வந்து மின் பற்றாக்குறை இல்ல தனியார் துறை இன்னைக்கு வந்து பெரிய பெரிய மில் முதலாளிகள் அவங்க எடுத்துக்கிறது மூலியமா தான் மின் பற்றாக்குறை மக்களுக்கு கூட சாதாரண ஒரு வீட்டு கரண்ட் கூட வழி இல்லாம நிலைமை ஆயிருக்குது. அவங்க மிஷினை குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டு அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. அடித்து இன்னைக்கு மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு கூட கரண்ட் கிடைக்காத அளவுக்கு சூழல் ஆயிருக்குதுங்க. ஆனா அரசாங்கம் வந்து எடுத்து நடத்தினா மட்டும்தான் பாதிக்கப்படுற பெரும்பான்மை மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். எஸ், நீங்க ஒரு நல்ல சர்வீஸ், சிறந்த மேம்பட்ட சேவை, இதற்கெல்லாம் தனியார் துறை சரி. ஆனா இந்த நாடு ஏழைகள் வாழக்கூடிய நாடு. இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். அவங்களுடைய நன்மைகளையும் பார்க்கணும். வெறும் எபிஷியன்சின்னு பார்த்துட்டு ஏழை மக்களை நம்ம பனிஷ் பண்ணிட்டே போக முடியாது. அரசாங்க பொதுத்துறைகளா நடத்தும் போது நட்டம் வந்தாலும் அதை தாங்கிட்டு வெகுஜனங்களுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கமா இருக்கும். இந்த நாட்டை வந்து ஏழை ஏழை நம்ம தான் சார் சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவுக்கு இலவசன்ற பேர்ல கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் ஏழைங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை மக்கள் தான் வந்து வேலைக்கு போய் அவங்க தான் சம்பாதிக்கணும். இவங்க இலவசன்ற பேர்ல 1 ரூபாய்க்கு இது 2 ரூபாய்க்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுனால தான் இன்னும் ஏழை நாடு ஏழையாவே இருக்கு. வாங்கறதுக்கு வழி இல்லாதனால கொடுக்குறோம். வாங்கறதுக்கே வாழ்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி தான் உங்களுக்கு 1 ரூபாய் இட்லி 2 ரூபாய் இட்லி அவங்க குத்தி காமிக்கிறாங்களா? அது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு இல்ல உங்களுக்கு வாழ்ற அவ்வளவு குடுக்கறவங்க கல்வி இலவசம் கொடுக்கலாமே. உயர்கல்வி வரைக்கும் ஒருத்தனுக்கு கொடுக்கறது இல்ல. ஒரு அடிப்படை விஷயம் கேட்கிறேன், புரிதலுக்காக. 2 பக்கமே இதுல ஒரு வாதம் இருக்கு. இட்லி கடை நடத்துறது, தோசை கடை நடத்துறது, புளி சாதம் விற்கிறது, எலுமிச்சை சாதம் விற்கிறது அரசாங்கத்துடைய வேலையா இருக்க முடியுமா சார்? ஒரே ஒண்ணு சார், இதுலதான் காசு கம்மி பண்றாங்களே சார். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு என் ஊர்ல இருந்து பக்கத்து ஊர் நான் போறதுக்கு 35 ரூபாய் கொடுத்து போறேன். 35 ரூபாய்ல இருந்து 42 ரூபாய் வரைக்கும் நான் கொடுத்து போறேன். ஒரு பிரைவேட் பஸ்ல 27 ரூபாய் தான் சார் டிக்கெட்.
வெறும் 27 ரூபாய். எது லாபம் சார்? உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஆமினி பஸ் எவ்வளவு ரேட் போடுறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். அள்ளி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க. ஒரு ஏசி பஸ்ல போறதுக்கு தயாரா இருக்கீங்க. அரசாங்கம் பஸ் கட்டணத்தை கூட்டிச்சுன்னா அரசாங்கமே பஸ் கட்டணத்தை கூட்டுவதான்னு கேக்குறோம். குறைக்கிறீங்களா? தனியார் குறைக்கிறாங்களா? அதுதான் நாங்க குறைச்சா வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. கட்டணம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் ஏற்க முடியுமா? ஒரே நிமிஷம். இப்ப பாத்தீங்கன்னா ஆமினி பஸ்ல எல்லாம் எவ்வளவு காசு வாங்குறாங்க கணக்கே இல்ல. 1000 ரூபாய் 2000 ரூபாய் நாங்கெல்லாம் பயணம் பண்ணிருக்கிறோம். அதனால பாதிப்பு. ஆனா விருதுநகர் போறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு கோவில்பட்டி என்னோட ஊர் சார். கோவில்பட்டியில இருந்து விருதுநகர் போறதுக்கு பஸ் சார்ஜ் 45 rupees. அதே கோவில்பட்டியில இருந்து தூத்துக்குடி போறதுக்கு பஸ் காசு 37 இருந்து 45 rupees. அது எப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தாப்புல அவங்க காசு எப்படின்னா ஒவ்வொரு சங்கங்களுக்கு தகுந்தாப்புல. ஓப்பனா நான் சொல்லிடுறேன். ஒரு பிரைவேட் பஸ் 27 rupees ஃப்ரம் எங்க இருந்து கோவில்பட்டியில இருந்து சேம் தூத்துக்குடிக்கு. இல்லன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள் இட் பண்ணிட்டு இப்ப சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அக்செப்ட் பண்றேன். ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு. ஓபன் சேலஞ்ச். யாரும் வெரிஃபை நிச்சயமா வெரிஃபை பண்ணோம். ஆனா இதை தாண்டி இன்னைக்கு ஆம்னி பஸ் இன்னைக்கு ஒரு இங்க இருந்து தூத்துக்குடி போறேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் அரசு பேருந்துல போய் ஏறி கொடுக்கக்கூடிய கட்டணமும் தனியார் பேருந்துல வந்து ஒரு இந்த வால்வோ பேருந்துல போய் ஏறி கொடுக்கக்கூடிய கட்டணமும் ஒன்னா? கவர்மெண்ட் பஸ்ல நீங்க வந்து சொகுசா உட்காந்துட்டு போயிடுவீங்களா? முதுகெலும்பு உடைக்காம முதுகெலும்பு விபத்தாச்சுன்னு வைங்க, காப்பீடு தர மாட்டாங்க, காசு தர மாட்டாங்க. ஆனா இதுல வந்து விபத்தாச்சுன்னா அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா இழப்பீடு தரும். இப்ப அரசாங்கம் அதிகமா விபத்துகள் பொறுப்பு இருக்கிறது. தனியார் துறைகள்ல எபிஷியன்சி இருக்கலாம், ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. வெறும் வந்து ஒரு அனிமல் இன்ஸ்டிங்டோட லாபம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கமா இருக்கு. பொறுப்பு எங்க இருக்குன்னா, இப்போ நான் சாதாரண அரசு பஸ்ல எங்க ஊருக்கு நான் பயணிக்கிறேன்னா இங்க 6 மணிக்கு ஏறினா காலை 11 மணிக்கு கொண்டு போய் விடுறாங்க. இதுல எங்க பொறுப்பு இருக்கு? நான் காலை 6 மணிக்கு போகணும் பஸ் எல்லாம் வரும் போகும் அப்படிங்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 டிரைவர் போட்டு ஓட்டுவாங்க, பேட்டா மேல பேட்டா தருவாங்க. சரிங்களா? இன்னொன்னு நம்ம ஆமினி பஸ்ல சேவை நல்லா இருக்கா? சேவை நல்லா இருக்குதா இல்லையோ, காசு அதிகமா வருது இல்ல, காசு அதிகமா வருது. சேவை ஒழுங்கா இருக்குல்ல, உங்களுக்கு சேவை ஒழுங்கா இருக்கிறதுனால காசு வாங்குறோம். அது என்ன தப்பு? ஆரம்பத்திலே சொன்னீங்க எளிய மக்கள் வாழ்ற நாடு, பெரும்பான்மை எளிய மக்கள் வாழ்ற நாடு. நாங்க வந்து சீக்கிரம் போகலாம்னு சொல்லி அவங்கள மாதிரி சீக்கிரம் போறதுக்கான முடியறது எல்லாத்துக்கும் இருக்கணும். அதனால எல்லாம் மெதுவா போவோம், தாமதமா போவோம், நாளைக்கு போவோம் அப்படிங்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, சரியான நேரத்துக்கு போனா பரவாயில்ல, போயிட்டு தான் இருக்குது அரசு பேருந்துகளும். நம்ம ஓட்டுநர்களும் நல்லா தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க விபத்துகளை பாத்தீங்கன்னு சொல்லி வைங்க, அரசு பேருந்துகள் அவ்வளோக்கு ஆகாது, ஆமினி பேருந்துகள் தான் அதிகமா ஆகும். தட் இஸ் ட்ரூ இல்லையா? நீங்க தனியார் மயம் நம்ம ஊக்குவிக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் நம்ம நாடு நடக்கணும். இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியம்பிள் இதை எப்படிப்பட்ட நாடு என்று சொல்கிறது? இந்தியா இஸ் a sovereign democratic socialist republic. சோசியலிசம்னா என்ன? நீங்க அரசாங்கத்துக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. சோசியலிசத்தை அரசாங்கத்துடைய இந்தியாவுடைய கொள்கையாவே வச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் தனியாரை ஊக்குவிக்கிறேன், தனியார் தான் சிறப்பான ஒரு சேவை, இந்த திசையில தான் இந்த அரசாங்கம் செல்லணும்னு பிரியம்பிள் சொல்லுது இல்லையா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் தான் போடுது. ஓகே, கவர்மெண்ட் போடுது, அது சரியா எக்ஸிக்யூட் பண்ணுதா? கிடையாது. ஆனா இதுவே தனியார் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா பிரைவசி லெஜிஸ்லேஷன், அவங்களுக்கு தனி உரிமை சட்டம் இருக்கு, அவங்க அந்த டெசிஷன் என்ன வேணாலும் எடுக்கலாம். கவர்மெண்ட் போடுறாங்கனாலும் கரெக்டா அது நடுவுல இருக்க சில இதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இதான் வந்து ப்ராப்ளம். ரியாலிட்டி இதுதான் ப்ராப்ளம். சார் தனியார் துறைக்கு அப்படின்னா தலைமைன்னு பார்த்தா சிலர் தான் சார் இருப்பாங்க. அதுக்கான இங்க கோயம்புத்தூர்ல எது நடக்குன்னா சென்னை மட்டும் தலைமையா வச்சு அங்க பேசி முடிச்சா போதும் சார். அரசு துறைகள்ல 250 டேபிளுக்கு போகணும். ஆமா சார், அதெல்லாம் அங்க போ, அங்க போ, இங்க போ, வேலைக்கான தேவையை முடிஞ்சு நடைமுறை சிக்கல் ஜாஸ்தியா இருக்கு சார். அதனாலதான் வந்து அவங்க எதிர்பார்க்கிற இது நடக்க மாட்டேங்குது. ஆனா வந்து அரசாங்கம் தான் சார் ஒரு தாய் போல மக்களை காக்கு. தாய் போல இருக்கக்கூடிய அரசாங்க சேவைகள்ல தானே ஒரு டேபிள் இன்னொரு டேபிள், அங்க அந்த ஆபீஸ் அங்க போ, தவிர்க்க முடியாது ஒண்ணு சார். ஏன்னா அரசாங்கம் அப்படிங்கறது ஒரு சாதாரண ஒரு குறுகிய நிலப்பரப்பு கொண்டது இல்ல, ஒரு 100 கோடி மக்களுக்கு மேல இருக்கிற இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இது. அப்படி இருக்கும்போது அதுக்கு எவ்வளவு வேலை இருக்கே, தொழில் நடத்தணுமாங்கிறது தான் கேள்வி. அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்கட்டுமே. அடிப்படை தொழில்களை அரசாங்கம் நடத்தினா மட்டுமே மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதுல ரெண்டு பேருக்கே மாற்றுக்கிறது இருக்கு. அந்த அடிப்படை அப்படிங்கிறது எவை
அங்கதான் பிரச்சனை. ஒரு சிலருக்கு எல்லாமே அடிப்படையா இருக்கு, ஒரு சிலருக்கு இவை அரசாங்கம் எடுத்து நடத்த வேண்டிய விஷயமான ஒரு பார்வையா இருக்கு. எவற்றிலெல்லாம் அரசாங்கத்துடைய பங்கு ஓங்கி இருக்க வேண்டும்? கல்வி, சுகாதாரம், அப்புறம் ஹெல்த் அண்ட் கேர், மருத்துவம், இதெல்லாம் தனியார விட்டுட்டோம், மற்றதெல்லாம் அரசாங்கம் நடத்திட்டு. நீங்க கல்விக்கு மிக குறுகிய அளவுக்கு நிதி ஒதுக்கக்கூடிய நாட்டுல நம்ம நாடும் ஒண்ணு. சுகாதாரத்துல பல சப்சஹாரன் ஆப்பிரிக்க நாடுகளை விட குறைவான நிதி ஒதுக்கீடு செய்து வருகின்றோம். இதெல்லாம் அரசாங்கத்துடைய பங்கு அதிகமா இருக்க வேண்டுமா இல்லையா? கார்பரேட் வந்து இப்போ ஒரு துறையை எடுத்துச்சுன்னா அந்த ஒரு துறையில தன்னோட முழுமையா காட்டி வெற்றியை கொடுக்குறாங்க சார். ஆனா அரசாங்கம் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க சொதப்பிடுறாங்க. ஆனா கார்பரேட் கரெக்டா பண்றாங்க. இப்ப எங்களுக்குன்னு ஒரு துறை வந்துட்டு அந்த துறையை மட்டும் தான் நாங்க பண்ணுவோம், அதுக்கு வந்து அதுல கரெக்டா ஹெல்ப் பண்றாங்க, அதனால அவங்க காசு யூஸ் பண்றாங்க. அரசு துறைகளை பொறுத்த வரைக்கும் லாபம்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையா இருக்கப்படுது. லாபத்துக்காக ஊழியர்களை வேலை வாங்குவதான்னு வேலை நிறுத்தத்தை தூக்கிடுறாங்க. நாங்க வந்து போராடுவோம்னு ஸ்தம்பிக்க வச்சுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஜனநாயக நாட்டுல ஒரு 8 மணி நேரம் வேலை தான் வாங்கணும்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஆனா இன்றைய கார்பரேட் நிறுவனங்கள் இன்றைய தொழிலாளர்களை அப்படியே ஒரு பழிறாங்க. ரெண்டாவது என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைய எந்த கார்பரேட் நிறுவனங்களை தொழிற்சங்கம் ஆரம்பிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு தொழிலாளர்கள் வந்து அவங்க அடிப்படை உரிமையிலே கேட்க முடியல. இடைவெளிக்கு முன்னாடி ஒரு வேலிட் பாயிண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஐடி செக்டர்லாம் சொல்றீங்க, ஐடி செக்டர்ல எந்த அளவுக்கு தொழில் பாதுகாப்பு இருக்கிறது? 8 மணி நேரம் சொல்றோம், அரசு துறைகளை குற்றம் சாட்டுறோம், ஆனா வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேரை வேலையை விட்டு நீக்குறாங்க, நோட்டீஸே இல்லாம லே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் அதிர்ச்சித்தக்க வயாக இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கு தொழில் சங்கங்கள் இருக்குன்னு சொல்லலாம். பட் எங்க இதுல வந்து அவ்வளோக்கா தேவையில்லை. ஏன்னா தனியார் மையத்துல வந்து நீங்க டைரக்டா ஒரு ஹெட்டை பார்த்து பேசணும், போய் பேசிடலாம். ஆனா அங்க அப்படி இல்லை. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அது ஒரு நெட்வொர்க் மாதிரி, நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிட்டு இருக்கணும். உங்ககிட்ட நீங்க பாதி பண்ண முடியுமா? பண்ணலாமே, டைரக்டா நீங்க பார்த்து பேசிடலாமே. இப்ப எனக்கு வந்து எங்க ஹெட் கிட்ட பார்த்து எனக்கு இவ்வளவு வேலை பண்ண முடியாது அப்படின்னு நீங்க டைரக்டா சொல்லிடலாம். அப்படி நீங்க ஃபேஸ் பண்ணது சீக்வன்சஸ். அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த கம்பெனில உங்களை வேலையில வச்சிருப்பாங்களா? இல்ல உங்க மேனேஜரோ ஒரு சிஇஓ டைரக்டா நீங்க சொல்றது ஒரு கார்பரேட் கம்பெனில இப்போதைக்கு நடந்தது தச்சமே இல்ல. 15,000 பேர் வேலையை விட்டு போனா எதுக்கு சொன்னா நீ சரியா வேலை பார்க்கல அப்படின்னு சொல்றான். 7 வருஷம் வேலை பார்த்தவங்க எல்லாம் சரியா வேலை பார்க்கல. அப்ப 7 வருஷம் சும்மா சம்பளம் கொடுத்துட்டு இருந்தானா உங்களுக்கு? பொதுவா நீங்க ஒண்ணுன்னு குறிப்பிடுறீங்க, நான் ஒண்ணுன்னு சொல்லல, எல்லாத்தையும் நான் மொத்தமா சொல்ல இல்லங்க. இப்ப நீங்க இன்னைக்கு அரசு துறைகள்லாம் வந்து இந்த மாதிரி தொழிலாளர் லாஸ் எல்லாம் இருக்கு, யூனியன் எல்லாம் இருக்குல்ல, இங்க கிடையாதுதான். ஐடி செக்டர்ல கிடையாதுதான். அவங்க லேபர் யூனியனே ஊக்குவிக்கல, இங்க கிடையாது. அங்க எபிஷியன்சி நல்லா இருக்கா? இங்க போராட்டம் நடத்தி தொழிலாளர்களுக்கு உரிமை இருக்கக்கூடிய இந்த இடத்துல மக்கள் பயனளிக்கிற அளவுக்கு, மக்கள் பயனடைகிற அளவுக்கு எபிஷியன்சி நல்லா இருக்கு? கண்டிப்பா இருக்குங்க. இங்க இதனால இந்த துறையினால கணிசமான அளவுக்கு ஜிடிபியில அரசாங்கத்துக்கு தொகை வந்துட்டு இருக்கு, மக்களும் பயனடைறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுது. ஆனா இந்த துறைகள்ல எபிஷியன்சி இல்லாதனால பாதிக்கப்படுவது மக்கள். இவங்க என்னதான் படிச்சாலும் சரி, ஏன் அரசு வேலைக்கு மட்டும்தான் நான் வருவேன், ஏன் அந்த மாதிரி வர்றாங்க? எதுக்கு அந்த அரசு கேக்குறா? நாங்கதான் கேக்குறோம், ஏன் அரசுக்கு வேலைக்கு மட்டும் ஓடி வர்றாங்க? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லையோ? எங்களுக்கு அரசு வேலைதான் வேணும்னு நாங்க கேட்கல, எனக்கு வேணாம். அவங்க இப்போ என்ன டாபிக் பேசிட்டு இருக்குன்னா வேலையை விட்டு தூக்குறாங்க. இத பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே வேலை செய்யாம ஒருத்தன் 40 வருஷமா ஒரே சீட்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது யாருக்கும் லாபம் கிடையாது. அவங்க 40 வருஷமா சம்பாதிச்சதை நாங்க கார்பரேட் கம்பெனில ஒரு 10 வருஷம் இன்னொரு விஷயம், இவங்க வந்துட்டு உழைப்பா வந்துட்டு எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, ஒருத்தரோட உழைப்பது, ஒருத்தர் வந்துட்டு மக்களுக்கு சேவை பண்ற ஒரு நோக்கத்தோட நீங்க வந்துட்டு பணம் தான் உங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறது வந்து தவறு. கவர்மெண்ட்ல வந்து இப்ப சேவை தான் பண்றீங்க இல்ல. 40 வருஷமா வந்துட்டு மக்களுக்கு அவர் சேவை பண்ணிருக்காரு, அதங்காட்டிக்குதான் அவருக்கு சம்பளம். சேவனா அந்த இடத்துல எப்படி லஞ்சம் வருது? கரெக்ட். உங்களை மாதிரி தனியார்களுக்கு வந்துட்டு தாரை வாக்குறங்காட்டிக்குதான் அரசாங்க துறையில நஷ்டம் ஏற்படுது. ஏங்க 91க்கு அப்புறம் தான் தனியார்ல தாரை வார்க்கப்படுது, தாராளமயம், தனியார் மயம், நவீன பொருளாதார கொள்கை எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல லஞ்சமே இல்லையா, ரெட்டேபிசமே இல்லையா? சார் ஒரே ஒரு கொஸ்டினுங்க. 2 வயசுல இருந்து அதாவது தொடக்கப்பள்ளியில இருந்து மேல்நிலை வரைக்கும் அரசாங்கம் இலவசமாவே கொடுக்குதுங்க. இது எல்லாத்தையுமே அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா எல்லாம் பிரைவேட், ஆரம்பத்துல இருந்து எல்லாம் பிரைவேட்னு போயிட்டு எனக்கு வேலைன்னு வரும்போது எனக்கு அரசாங்க வேலை தான் வேணும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்களே அமர்ந்துட்டு அதாவது எப்படின்னா
அவங்களே வந்து அமர்ந்துட்டு பழிய போடுறாங்க, அரசாங்க அதிகாரிகள் சரியில்லை. கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க வேற, கவர்மெண்ட் வேறயா சார்? கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க வேற, கவர்மெண்ட் வேற. பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். They are the part of the government. Yes. அரசாங்கத்துடைய ஊழியர்கள், சேவகர்கள், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். ஓகே. அந்த சர்வன்ட்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் நம்ம அரசாங்கம் இப்ப நடந்து கொண்டுட்டு இருக்கு. அவங்களையும் டிபெண்ட் பண்ணி, அவங்கள மட்டும் இல்ல, ஒரு அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் அதாவது அமைச்சர்கள், பிறகு பியூரோக்ராட்ஸ், தென் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட பீப்புளை மட்டும் தான் நம்பி இருக்கு அரசாங்கம். அப்ப வந்து அவங்களே அரசாங்கம் நம்மளால சொல்ல முடியுமா? Of course, அதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். அந்த அமைப்பை தான் நம்ம எலெக்ட் பண்றோம். விற்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. யார் வித்தா? அரசு ஊழியர். ஒரே முக்கியமான தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னா, அங்க அந்த அரசு நடவடிக்கை எடுத்தது அரசு, அவர்கள் மீது நடவடிக்கையை பாய்ச்சது அரசு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டாங்க. எபிசியன்சி இல்லன்னு சொன்னா அந்த எபிசியன்சி இல்லாத காரணம் யாரு? இவங்க தான். தனியார் துறை தான் சார். தனியார் துறை இல்லாத போது வெறும் மொனாப்பலியா ஒரு துறையில அரசாங்கமே நடத்திட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? தனியார் வந்து இதுக்கு காரணம்னு சொல்றீங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க நீங்க. அதாவது என்னன்னா, கல்விய அரசாங்கம் நோஞ்சாம் பிள்ளையா வச்சிட்டு இருக்கு. காரணம் தனியார ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக, தனியார் வந்து லாபம் அடைய வைக்கணுங்கிறதுக்காக. ரயில்வேஸ் 1947 இன்னி வரைக்கும் எந்த தனியாரும் அதுல கிடையாது. அரசாங்கம் மட்டும்தான் மொனாப்பலியா நடத்திட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு. 30,000 கோடி கடன். இது வந்து தனியார்னால ஏற்பட்ட எபிஷியன்சி கோளாரா? எவ்வளவு துறைகளை சுட்டி காட்ட முடியும்? எவ்வளவு பிஎஸ்யூக்கள் இன்னைக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருடைய பங்களிப்பே இல்லாம, தனியாருடைய காம்படிஷன் இல்லாம வெறும் நட்டத்தை மட்டுமே சம்பாதிச்சிட்டு இருக்கு. அதுக்கு தனியார் காரணமா? கார்பரேட் முதலாளிகள் காரணமா? ரயில்வே துறை தனியார் மயம் விட்டு வைக்கல. இன்னைக்கு அதுக்கு முன்னாடி இப்பதாங்க எஃப்டிஐ பத்தி பேசிட்டு இருக்காங்க. எஃப்டிஐ இன்னும் வரல, தனியார் மயம் இன்னும் முழுமையா வரல. அந்த வராத சூழ்நிலை இன்னி வரைக்கும் என்ன லாபத்தை ஈட்டியது? அவங்க வர வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதுக்காக வருஷமா நட்டத்துல ஏக்குவாங்களா? அவங்க தொடர்ந்து வேலை. இங்க இருக்க அரசியல்வாதிகள் வந்து நிறைய அவங்க உறவினர்களுக்கு என்னென்ன ஃப்ரீ டிக்கெட் எல்லாம் போட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ இங்க வந்து நம்ம அரசு வந்து ஒழுங்கா இல்லைன்னா அது எஃபிஷியன்ட் பண்ண வேண்டியது அரசோட வேலை. அதை விட்டு தனியார் துறைக்கு வார்த்தை இருந்தது அரசுக்கு வந்து ஒரு நிர்வாகத்துல கோளாறுனா அதை சீர் செய்யணுமா இல்லாட்டி தாரவாக்கணுமான்னு அவங்க கேக்குறாங்க. அப்படிதான். கண்டிப்பா. சப்போஸ் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஹைவேஸே இருக்கு. இப்போ 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டோல் பூத் வைக்கிறாங்க. டோல் பூத்ல கலெக்ட் பண்றாங்க. எத்தனையோ 1000 வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகுது. அதுக்கேத்த ரோட் அந்த எஃபிஷியன்சி அவங்க குடுக்குறாங்களா? That is exactly the point. இன்னைக்கு டோல்கேட் எல்லாம் தனியார் கிட்ட கொடுத்தாச்சு. அநியாயத்துக்கு வாங்குறாங்க. அதுக்கான தேவைகள் இருக்கிறதா? அவசியம் இருக்கிறதா? அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கிறதா? டோல்கேட்டை மெயின்டெனன்ஸுக்காக வாங்குறாங்க. அதுக்கான எல்லாத்தையும் வாங்கிய பிறகும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தனியாரால். அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா தனியார் கொடுக்குறாங்களா? இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். அதாவது இப்போதைக்கு ஒரு டோல்கேட்ல நிகர வருமானம் பாத்தீங்கன்னா 10,000 கோடி. அந்த 10,000 கோடியில கவர்மெண்ட் கொடுக்கிறது சில நூறு கோடி. அது வந்து ஆனா அவங்க அடிக்கிறது வந்து தனியார் கிட்ட கொடுக்கறதுனால 10,000 கோடி அந்த தனியார் நிறுவனத்துக்கு தான் போதே தவிர அது நீங்க சொன்னது டோல்கேட் அரசுக்கு வரல. அதனாலதான் இந்த இதெல்லாம் இல்லன்னு சொல்ல வரேன். ரோடு லே பண்ணதுக்கு எவ்வளவு ஆச்சு? மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளவு ஆச்சு? இந்த நிறுவனங்களுடைய வின்ஃபால் கெயின் என்ன பார்க்கணும். டோல் பூத் சொன்னீங்கல்ல, டோல் பூத் ஒவ்வொன்றுமே அந்த பகுதிக்கு உட்பட்ட அரசியல்வாதியோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவருக்கு தனி காசு போகுது. அவரும் அரசாங்கம் தானே. அந்த இவர் சொன்னார் இல்லைங்க, அந்த அரசியல்வாதியை யார நம்பி இருக்காருன்னா, யாரு ஊக்குவிக்கிறாங்கன்னு சொன்னா கார்பரேட் முதலாளிகள் தான் ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா தெரியும் எப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, ஏன்னா இவங்க கட்சிக்கு வந்துட்டு போஸ்ட் அடிக்கிறதுக்கு, கொடி பிடிக்கிறதுக்கு, தோரணம் கட்டுறதுக்கு யாருகிட்ட போய் காசு வாங்குறாங்கன்னு சொன்னா அரசியல்வாதிகள் கார்பரேட் முதலாளிகள் கிட்ட தான் வாங்குறாங்க. பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் காசு கொடுக்கறதே கார்பரேட் தான் சார். கார்பரேட் கம்பெனிஸ் தான் ஒரு பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். மக்கள் இன்ஜிதான கொடுக்கறீங்க. It cannot be a part of the government. You only said I never said don't put your words into my mouth. Wait a minute. சார் 25 ரூபாய் திருநாளும் தப்பு தான், 100 ரூபாய் திருநாளும் தப்பு தான். ஒரு பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும் தப்பு தான், கவர்மெண்டே தப்பு பண்ணாலும் தப்பு தான். அதனால இது பண்றது எல்லாமே கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் பண்றாங்க, கார்பரேட் கம்பெனிஸ் பண்றது இல்ல. சொன்ன விஷயம் வந்து ஏத்துக்கூடிய விஷயம் தான். ஆனா நீங்க என்னன்னா இப்ப குடுக்கிற பணம் வந்து அது திருப்பி தராங்களா? அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அவங்க தொழில் தொடங்குறதுக்கு லாபம் கிடைச்சிச்சு. நோக்கியா நிறுவனம் வெறும் 300 கோடி வச்சு இங்க பிசினஸ் பண்ணாங்க. 3000 கோடிக்கு மேல வரி ஏய்ப்பு பண்ணிட்டு போனாங்க. அந்த காசை கொடுத்துட்டு போனாங்களா? கொடுத்துட்டு போக கிடையாது இல்லைங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன, நம்ம 91 முன்னாடி வந்து மாடர்ன் பிரெட்ஸ் சொல்லிட்டு 2000 கோடி மதிப்புள்ள ஒரு பிரெட்ஸ் எல்லாம் மருத்துவமனைக்கு வந்து பிரெட் சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. அதுல வந்து தவறா இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் 200 கோடிக்கு இந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. அந்த 200 கோடி நம்ம வங்கி மூலம் கடனா கொடுத்தது. ஆனா இப்ப இருக்க அந்த மாடர்ன் பிரெட்ஸ் எங்கேயாச்சும் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இதே தனியார் துறை தான் வாங்கி பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சு? நீங்க சொல்றீங்க அரசு கிட்ட இருந்தா பாதுகாப்பானது, மக்களுக்கு நன்மை.
எபிஷியன்சி எல்லாம் எந்த குறைபாடும் இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. தேவையில்லாத சில துறைகள் இருக்கிறது, ஆனா முக்கியமான துறைகளே இல்லை அப்படிங்கிறீங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டை அரசு கிட்ட இருக்கிற துறைகள்லாம் சரியா இல்லை அப்படின்னு. அதை பொய்யாக்கணும்னா நீங்க எனக்கு சில உதாரணங்கள் கொடுத்தாகணும். இவையெல்லாம் அரசு நிர்வகிக்கிறது, பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கின்றன, பாருங்க இவ்வளவு சிறப்பா செயல்படுது அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட இருந்துட்டு இந்த பொதுத்துறைகளா இருந்து எஃபிஷியன்டா செயல்படக்கூடிய சில துறைகளை சொல்லுங்க பாப்போம். பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் கண்டிப்பா ரொம்ப சிறப்பா செயல்படுதா? கண்டிப்பா. ஏன் தெரியுங்களா? உண்மையாலுமே தனியார் சேவைகளை விட பிஎஸ்என்எல் சிறப்பா செயல்படுது. நிறைய பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? என்னன்னா நீங்க நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லீங்களா, நம்பர்ஸ் எல்லாம் பிஎஸ்என்எலுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமா, இன்னைக்கு தனியார் சேவைகளுக்கு வாடிக்கையாளர்கள். நீங்க தரமானது என்னங்க, எங்க போனாலும் டவர் கிடைக்கிறது பிஎஸ்என்எல் தான். நீங்க பயன்படுத்தி அப்படின்னா எல்லாரும் பயன்படுத்தணும்ல. அப்படின்னா அதனது வாடிக்கையாளர்கள் தான் அதிகமா. ஒரு சின்ன சாம்பிள் எடுப்போம். எவ்வளவு பேர் இங்க பிஎஸ்என்எல் பயன்படுத்துறீங்க? இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய அரங்கத்துல 5 பேருக்கும் குறைவா தான் எண்ணெய் பயன்படுத்துறாங்க. சோ திஸ் இஸ் a சாம்பிள். இன்னைக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கா? தனியாருக்கு நிகரா செயல்படுது. பயன்படுத்துறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியுங்க. சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சிக்கல் என்னன்னா, நம்ம வந்துட்டு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கறோம் இல்லீங்களா, நம்ம போட்டோ எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தான் வந்துட்டு நம்பர்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டு தருவாங்க. ஆனா இங்க தனியார் கிட்ட அப்படி இல்லையே. யாரு வேணாலும் போனோமா, ஒரு போட்டோ ஒண்ணு, ப்ரூஃப் ஒண்ணு, காசா ஒண்ணு ஒட்ட வச்சு எளிமையா இருக்கணுங்க. பிரதம மந்திரியிலிருந்து ஜனாதிபதியிலிருந்து எல்லாரும் எந்த தொலை தொடர்பா வந்துட்டு பயன்படுத்துறாங்கன்னா பிஎஸ்என்எல் தான் பயன்படுத்துறாங்க. எல்லாரும் நிறைய அமைச்சர்கள் அம்பாசிடர் கார் பயன்படுத்துறாங்க. எல்லாரும் அம்பாசிடர் கார் பயன்படுத்துறாங்க. அப்படி நாங்க சொல்ல கிடையாது. போலி சிம் கார்டுகள்ல இருந்து நம்மளோட உரையாடல்கள் கூட வந்துட்டு தனியார் வந்து ஒட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்என்எல் அது இல்ல. பிஎஸ்என்எல் லாபமாகவும் எஃபிஷியன்டாகவும் இயங்கிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? ஏற்றுப்பீங்களா? நீங்க யூஸ் பண்றீங்க, அருமையா இருக்குங்கிறாரு. நான் வந்து 60 ரூபா போட்டேன்னா 30 ரூபா அவங்க சர்வீஸ்லயே பிடிச்சிடுறாங்க. எனக்கு அது எதுக்கு போகுதுன்னு தொடர்ந்து பிடிச்சா நீங்க விட்டுருவீங்களா? தொடர்ந்து பிடிச்சா நீங்க சண்டை போட மாட்டீங்களா? விட்டுருவீங்களா? நீங்க போன் பண்ணி சொல்றது மாத்தணும் தான். 60 ரூபா போட்டோம் 30 ரூபா பிடிச்சா நீங்க தொடர்ந்து. இல்ல சார், மத்த நெட்வொர்க்ல நம்ம கஸ்டமருக்கு பேச முடியும், பிஎஸ்என்எல் அது கிடையவே கிடையாது. இதை தாண்டி பப்ளிக் செக்டார்ல அரசு கையில் இருப்பதனால எந்த துறை, அரசும் இருக்கு தனியாரும் இருக்கு. இப்ப இதுல வந்து நிச்சயமா இது வந்து விவாதத்துக்குரிய விஷயம். பிஎஸ்என்எல் பெஸ்ட்னு சொல்ல வரல, ஒஸ்ட்னு நம்ம சொல்ல வரல. பட் இட் இஸ் டிபேட்டபிள். நம்ம ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர முடியல. வேற எந்தெந்த துறைகள் அரசோட செயல்பாட்டினால ரொம்ப சிறப்பா இருக்கு, சீரம் சிறப்பா தனியாரை விட அரசாங்கம் சிறப்பா செய்யுது சொல்லுங்க. சரக்கு ரயில், அதாவது வந்துட்டு பொருட்களை வந்துட்டு ஏத்தி கொண்டு போறாங்க இல்லீங்களா? ஆமா, சரக்கு, அந்த மாதிரி ரயில் சேவைகள் நல்லா இருக்கு. சரக்கு ரயில் சேவை உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா சரக்கு கட்டணம், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சரக்கு கட்டணம் அமெரிக்காவை விட பல மடங்கு அதிகம், சீனாவை விட பல மடங்கு அதிகம். சரக்கு கட்டணம் அதிகமாக இருப்பதனால ஏதோ வந்து அந்த தனியார் நிறுவனங்கள் மட்டும் பாதிக்கப்பட போதில்லை, இன்ஃபிளேஷன் பணவீக்கத்தை அதை பாதிக்கக்கூடிய விஷயம். சோ சரக்கு சேவைய ரயில்வே சரக்கு டிரான்ஸ்போர்ட்னால எபிஷியன்சி பாதிக்கப்படுகிறதுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. சரக்கு ரயில் கட்டணம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா சரக்கு கட்டணத்தை வேற என்னென்ன துறைகள்? போஸ்ட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் அதெல்லாம் விட போஸ்ட்ல நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஃபீட்பேக் நான் சொல்றேன். எல்ஐசி முன்னாடி நல்லா வளர்ந்துட்டு வந்த துறை, இன்சூரன்ஸ் துறை நல்லா வளர்ந்துட்டு வந்துச்சு. ஆனா தனியார் என்னைக்கு வந்து உள்ள வந்துச்சோ அதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் துறை வந்து ரொம்ப அடி வாங்கிச்சு. மத்த நிறுவனங்கள் பஜாஜ் அலைன்ஸ் அந்த மாதிரியான நிறுவனங்கள் உள்ள வந்த பிறகு எல்ஐசி வந்து ரொம்ப அடிபட்டுச்சு. இன்னைக்கு வந்து அதிகம் வந்து தனியார் மையம் கூட அதுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கவே செய்யுது. இது அதை விட கூடுதலான நம்பகத்தன்மை இது பெற்று. அப்ப நீங்களே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க. என்னதுன்னா பிஎஸ்என்எல் ஏன் இந்த அளவுக்கு வர காரணம், தனியார் நிறுவனம் வந்த காரணம். ஓகேங்களா? ரெண்டாவது எல்ஐசி ஏன் இந்த அளவுக்கு இப்ப வந்த காரணம், எக்கச்சக்க ஐசிஐசிஐ அந்த மாதிரி நிறைய தனியார் நிறுவனம் வரக்கணும். அப்போ இங்க இருக்கிற நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்களை கரெக்டா செயல்பட தடுக்கிறது யாரு? அந்த இடத்துல பாயிண்ட் நிக்குது, தனியார் துறை தான். தனியாரை பொறுத்த வரைக்கும் லாபம் 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 மட்டும்தான் நோக்கமா இருக்குமே தவிர ஒரு குறைந்த விலையில சேவை, சாமானிய மக்கள் இருக்கான் அவனுக்கு இது ஆக்சசபிளா இருக்கணும், அவனுக்கு இது அஃபோர்டபிளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. இன்னைக்கு ஒருவேளை மின்சாரத்துறை தனியார் கிட்டே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணம் அளவுக்கு நமக்கு மின் கட்டணம் இருக்காது. அரசாங்கம் இன்னைக்கு மின் கட்டணம் ஏறினாலும் ஓரளவுக்கு சப்சிடி இருக்கு. அரசாங்கத்தை நம்ம கேட்க முடியுது, ஏன் மின் கட்டணம் உயர்துன்னு, பஸ் கட்டணம் உயர்ந்தா ஏன் உயர்துன்னு கேட்க முடியுது. தனியார் கிட்ட போச்சுன்னா அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமானது தனியார் கிட்ட அந்த பொறுப்பு இருக்காது இல்லையா? இந்த வேலையில வந்து அரசாங்கம் ஒரு புறம் பார்த்தாலும் கூட மக்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அரசாங்கம் தான் செஞ்சாகணும்.
என்ன அப்படின்னா ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைக்கு என்ன வேணும்னு சரியா தெரியும். அது முன்னாடிதான் அரசாங்கம் கண்டிப்பா சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மது வகைகளை அரசாங்கம் உற்பத்தி செய்யணும். அது உற்பத்தி செய்யறதுக்கு தாயே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஒரு வீட்டுல குழந்தை வளர்க்குன்னா தந்தைக்கு ஒரு கடமை கொடுக்கணும், வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரனுக்கு ஒரு கடமை கொடுக்கணும். அப்பதான் ஒரு பணிங்கிறது எளிமையா இருக்கும். தாயே எல்லாத்தையும் தாயே சம்பாதிச்சு தாயே குழந்தைய வளர்த்து தாயே எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்ப பள்ளிக்கூடத்துல விட்டு அது பெரிய சுமையாயிடும். அந்த சுமையை அரசாங்கத்துக்கு தேவையான அக்கறை இருக்குது. ஆனா தனியார் முதலாளிகளுக்கு அக்கறை கிடையாது. தனியார் முதலாளிகளுக்கு இந்த மக்கள் மேல அக்கறை கிடையாது. ஏன்னா பல நாடுகள் அவங்க போய் தொழில் பண்றதா அவங்க வந்து இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு அந்த மக்கள் மேலான ஒரு ஈடுபாடு அக்கறை கிடையாது. ஏன்னா எப்படி போனா எனக்கு நம்மளுக்கு வந்து பணம் தான் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். 1984 போபால் விஷவாயு நடந்துச்சு. அந்த விஷவாயுல எத்தனாயிரம் மக்கள் இறந்தாங்க. இதுக்கு யார் பதில் சொல்ல வேண்டி வரும்? தனியார் நிறுவனங்கள் வந்து அவனுக்கு தேவையானதை பண்ணிட்டு மக்களுக்கு பாதுகாப்புன்னு ஒண்ணு கொடுக்காமலே கிளம்பி அந்த நிறுவனத்தோட தலைவர் வந்து வெளில கிளம்பி போயிடுறாரு. இப்ப இங்க இருக்கிற தனியார் நிறுவனங்கள் இது மக்களுக்கு யார் பதில் சொல்லுவா? அதே சமயத்துல ஐடி நிறுவனங்கள்ல ஏகப்பட்ட பெண்கள் வந்து இன்னைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டு பாதுகாப்பு இல்ல. ஆனா அரசு நிறுவனங்கள் வந்து அப்படி கிடையாது. அரசு நிறுவனங்கள் எது வேணா எதிர்த்து கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது ஏன் தனியார் நிறுவனங்கள்ல இல்ல? தனியார் மையத்துலதான் இந்த மாதிரி நடக்குதுங்கிறீங்களா? போன வருஷம் போல டெல்லியில நடக்கல நைட் டைம் ரேப்பு, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அந்த பொண்ணு அடுத்த நாள் தெரிஞ்சு எவ்வளவு பெரிய இதாச்சு. அந்த மாதிரி இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. பாலியல் வன்கொடுமைங்கிறது வெறும் பிரைவேட் செக்டர்ல மட்டும் நடக்குது, அது மொத்தமா நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நைட்ல வந்து பெண்கள் வந்து இருக்க முடியல. இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அங்கேயே வந்து இந்த மாதிரி அக்கஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்டா நடந்துகிட்டே தான் இருக்கு. பெண்கள் வந்து ரேப் பண்றது எல்லாமே கவர்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லயே நடக்குதுன்றது என்ன கருத்து. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா கஸ்டோடியல் ரேப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஏதோ நான் அதான் கேட்கிறேன், இது ஒரு தனியார், இது ஒரு கார்பரேட் அப்படிங்கறத நம்ம ஒரு கெட்ட வார்த்தையா உருவாகிட்டோமோ? அவங்களுக்கு எல்லாம் வந்து பொறுப்பே கிடையாது, அவங்க ஒழிக்கப்பட வேண்டியவர்கள், எல்லாத்தையும் வந்து அரசு கையில வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு அரசு கரங்களை வலுப்படுத்தணும்னு சொல்லி அரசுக்கு ஏற்கனவே பல சுமைகள் இருக்க சுமையை கூட்ட நினைக்கிறோமோ? ஐயா இல்ல, அதாவது தனியார் முதலாளிகளை எதுக்காக இவ்வளவு எதிர்க்கிற அப்படின்னா அவங்க லாபத்துக்காக என்ன வேணா செய்வாங்க. மக்களை கொல்றதுல இருந்து எது வேணா செய்வாங்க. அவங்களுக்கு யாரை பத்தி எதை பத்தி கவலை இல்ல. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒன்னே என்னன்னா லாபம் மட்டும்தான். அவங்களுக்கு அதை தவிர்த்து இல்ல அரசாங்கம் நஷ்டம் அடைஞ்சுக்கிட்டே போகணும், தனியார் லாபம் அடையக்கூடாது. அரசாங்கத்துடைய டிராக் ரெக்கார்ட் எடுத்தா பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டங்களை சந்திச்சுட்டு வருது. தனியார் நிறுவனங்கள் லாபத்தை மட்டுமே நோக்கமா வச்சுட்டு இருக்காங்க. லாபங்கிறது கெட்ட வார்த்தையா? நீங்க வந்து எதுக்குங்க நீங்க ஏன் ஒரு பணிக்கு போவீங்க? உங்க குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், உங்களுக்குன்னு கணிசமா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு செய்யற வேலைக்கு தகுந்தாப்புல கூலி வரணும் இல்ல சம்பளம் வரணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் செய்யற வேலைக்கு 3 மடங்கா கூலி வரணும் சம்பளம் வரணும்னு எதிர்பார்க்கறது கொள்ளை லாபம் தானுங்க. உங்களோட வாழ்க்கை வந்து இண்டிவிஜுவல். நீங்க உங்களோட இண்டிவிஜுவலா என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி வாழணும் தான். என்னோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அவரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி. இந்த நாட்டுல ஒரே எம்ப்ளாயரா அரசாங்கம் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. அப்படின்னு அதாவது தனியாருக்கு கொள்ள லாபம் தான் நோக்கமா இருக்கும். எல்லா தனியாருக்கும் அப்படிதானே? கண்டிப்பாங்க. அப்படின்னா தனியார் துறையே இருக்க கூடாது, எல்லாத்தையுமே அரசாங்கம் நடத்தணுமா? அரசாங்கத்தை அந்த அளவுக்கு நிதி ஆதாரம் இருக்கா, நிதி வருவாய் இருக்கா? தனியார் துறைகளுக்கு கோடிக்கணக்கில் கடன் தரக்கு மானியம் தரக்கு இருக்கு. அரசாங்கம் நடத்தக்கூடிய துறைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டத்துல போகுது. அரசாங்கத்துக்கு பெரிய கடன் சுமை இருக்கு. தமிழ்நாடு சர்க்காருக்கு பார்த்தா 1,70,000 கோடிக்கு மேல இருக்கு. இந்திய சர்க்காருக்கு பல லட்சம் கோடி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசாங்கம் லாபத்தை நோக்கமா வச்சுக்க கூடாது. எப்படிதான் நிதி ஆதாரத்தை பெருக்க? தனியா இருந்தாதான் அவன் வரி கட்டுவான். கார்பரேட் இருக்கான் அப்படின்னா அவன் மட்டும் லாபம் அடையல, நாட்டுல வேலை வாய்ப்பு பெருகுது, அவன் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறான். சோ இப்ப தனியாரே இல்லாம நம்ம வந்து பரிபூர்ண கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரக்சராவோ ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சராவோ எங்க வெற்றிகரமா இருக்கு? நீங்க சொல்றது புரிஞ்சது. இப்ப நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தனியார் துறை வந்த பின்னாடி தான் சொன்னீங்க. அப்கோர்ஸ் புள்ளி விவரங்களை எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வேலை வாய்ப்பு இருக்கிறவங்க பெர்சன்டேஜ் தனியார் மயம் வந்த பின்னாடி அதிகரிச்சிருக்கு. ஆமா, அது வேலையின்மை அதிகரிச்சிருக்கு, வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு இல்லையா? வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு, வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஆனா வேலை வாய்ப்புன்றது உறுதி கிடையாது, வேலைன்றது நிரந்தரம் கிடையாம இருக்குது. தனியார் துறை நிரந்தரமான ஒரு பணி பாதுகாப்பு வித்தவுட் எஃபிஷியன்சி இஸ் ஓகே. எஃபிஷியன்சியோட இருக்கக்கூடிய ஒரு பணிங்கிறது உறுதியா இருக்காது. அது வந்து எந்த ஒரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்கணும், 58 வயசு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஓடணும். அதுல வந்து எந்த ஒரு டார்கெட்டும் பிக்ஸ் பண்ணக்கூடாது, எஃபிஷியன்சி எதிர்பார்க்க. போன ஒரு வருஷத்துல வர்றது அது நியாயமானது ஒண்ணுங்களா? போன 5 வருஷத்துல 2-3 வருஷத்துல அனுப்பி வரது நியாயமானது? நிச்சயமா ஒரு மிடில் கிரவுண்ட் இதற்கு தேவை அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல.
இந்தியா போல ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, இந்த அளவுக்கு மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய நாடு, ஒர்க் போர்ஸ் கொண்டிருக்கக்கூடிய நாடு, எல்லா தொழிலுமே எல்லா பணியுமே அரசு பணியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது வந்து இன்றைய சூழ்நிலையில பொருத்தமா இருக்க முடியுமா? நம்ம வந்து சுத்தி நெருப்பு, நம்ம கற்பூரமா இருந்து நாங்க மட்டும் ஒரு சோசியலிஸ்ட் நாடா இருப்போம், எல்லாமே அரசு நடத்தும் அப்படிங்கிறது சாத்தியப்படுமா? ஐயா புரியுது. இப்ப நான் என்ன சொல்றேன், தனியார் துறை வேண்டாம்னு சொல்ல கிடையாது. தனியார் துறை இங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதா ஒன்று இருக்கிறதா, அதான் முக்கியமான இருக்கு. இது யாருக்கு பயனளிக்கிறது? இவங்க ஏற்படுத்தி அதானியும் லட்சுமி மிட்டல் அப்புறமேட்டு யாரு அம்பானி, அவங்களுக்கு தான். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அம்பானி ஆகட்டும் 12,000 கோடிக்கு வீடு வச்சிருக்காரு. ஒரு வீட்டோட மதிப்பு 12,000 கோடி. லட்சுமி மிட்டலோட வீட்டோட மதிப்பு 6,000 கோடி. இங்க இருக்க சாமானிய மக்கள் தெருகோடியில் இருக்கிறான். இப்ப நீங்க யாராச்சும் பாத்துக்கிறீங்களா? அதீதமான சலுகைகள் தனியாருக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு கண்ட்ரியில வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வளரவே கூடாது. அப்ப அவன் வாழ்க்கை வந்து ஒரு வாட்டி தான் வாழ போறான். அவன் அந்த நேரத்துல ஒரு ஸ்டேட்டஸ்ல போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். தனிப்பட்ட மனுஷனா அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கும். அவரால் முடிஞ்சது அந்த அளவுக்கு ஸ்டேஜ் போயிருக்காரு. வளர்ச்சின்னு சொல்லி இந்தியாவில குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே வளர்ந்துட்டு இருக்காங்க. அதைத்தான் இந்தியா வளர்ந்து சொத்து ஒருத்தர் குவியதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒருத்தர் மட்டுமே பணம் போறதை ஏத்துக்கிறீங்களா? மக்கள் மத்த மக்கள் கிட்ட 45 கோடி பேர் மக்கள் வந்து அப்படிங்கறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இந்தியாவோட பேக் போன் அக்ரிகல்ச்சர். எஸ், அந்த அக்ரிகல்ச்சரை இயர்லி ரெண்டுக்கு கொடுக்கறது, அதாவது ப்ரொவைட் பண்றது அந்த பப்ளிக் தான். அவங்க ஏன் கொடுக்கறாங்க அக்ரிமெண்ட்டுக்கு? ஐயா விவசாய நிலங்களை பூரா தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தாச்சு. இனி எப்படி மறுபடியும் விவசாயம் முதுகெலும்பு? ஐயா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டு விலங்குகள் கூட போக முடியாம பெரிய பெரிய ரிசார்ட்டுகளை கட்டி அரசாங்கத்தோட நடங்கள்ல இது கார்பரேட் நிறுவனங்கள் தான் ஒண்ணு. இதே மாதிரி தண்டகாரண்யா காடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கனிம வளங்களுக்கு தான் இத்தனை பாதுகாப்பு, இத்தனை வந்துட்டு பாத்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கிறது எதுக்கு? கார்பரேட்டுக்கும் நேரடியா அங்க இருக்கிற பூர்வ குடிகளுக்கும். இந்தியா தன்னுடைய தாய்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி காப்பாத்திட்டு இருக்கிற மக்களுக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சண்டை வார் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த ஊட்டி ரயில் மலைப்பாதை பத்தி நீங்க தெரியும், அது இன்னும் வரையும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஒரு சின்ன மழை ஒரு 2 நாள் பெஞ்சதுனா போதும் நிலச்சரிவு, அந்த ரோடு டேமேஜ் ஆகி போகாது, வண்டி போகாது. அதுக்கு காரணம் கண்டிப்பா வண்டி வந்து போகாது. 70 வருடமா அது பாரம்பரியா ஓடிட்டு இருக்கு. 100 வருஷம் கூட இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேன் இல்ல, அது ஹில்ஸ். புரிஞ்சுங்களா? ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பழமை மாறாம அப்படியே வந்துட்டு அரசாங்கம் அதை வச்சிருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம உயிரை கொடுக்க முடியாதுல, உயிரை கொடுக்க முடியாது. நீ உங்களை ஏன் உயிரை வச்சு பயணம் பண்ண சொல்றது? இயற்கையா நடக்கிற நிகழ்வுகளை தடுக்க முடியாதுங்க. அது வந்து மழையால அரிச்சிட்டு போனாலும் அது மீண்டும் அதை வந்து புதுப்பிச்சிடுறாங்க. அது இயற்கையால நடக்கிறது. சரி பண்ணலாம்னு சொல்றேன். கண்டிப்பா சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற தினத்துக்கு நான் பேப்பர் படிக்கிறேன், எனக்கு கண்டிப்பா தெரியும். இந்த ஒரு 4-5 மாசமா எந்த ப்ராப்ளமும் இல்ல. 4-5 மாசமா மழை பெய்யுதுங்க. ஏங்க ஒண்ணுமே அப்ப டிசம்பர் மாசத்துலயும் அதுக்கப்புறம் நவம்பர் மாசத்துலயும் மழையே வரலையா? உங்க ஊர்ல மழை வரல, எங்க ஊர்ல மழை வந்தது. அதுதான் மேட்ரு. இல்ல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஒவ்வொன்னையும் தனியார் மையத்துக்கு தாராவாயத்து கொடுத்துட்டாங்க. குடுக்கறது யாருன்னு தான் கேக்குறோம். குடுக்கறது கவர்மெண்ட் தானே. அவங்க அரசியல் நீங்க தனியார் ரெப்ரசென்ட் பண்ணல. எந்த பாலிசி ரைட் அவங்களால பண்ண முடியல, அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்க பண்றோம். தட் இஸ் ட்ரூ. அரசாங்கம் எல்லாத்தையும் செய்ய முடியாது. இந்த நாடு மிகப்பெரிய நாடு. எல்லா துறைகளிலும் அரசாங்கம் தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்துக் கொள்வது எல்லாமே பொதுத்துறையா இருக்கணும் அப்படிங்கிறது நினைத்தோம், ஆசைப்பட்டோம். அது முடியல அப்படிங்கறதுனாலதான் வேற விஷயத்துக்கு போறோம், வேற பாதைக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணாம பேசிட்டு இருக்கோம். என்ன சொன்னாங்கன்னா தனியார் துறையிட்ட கொடுத்தனால அதை நாங்க பண்ணோம்னு சொல்லி சொல்றாங்களா இல்லையா? இப்ப சகாயம் ஆரேஞ்ச் பண்றது நாங்க ஒரு மழை இருந்ததுக்கு அத்தாச்சே கிடையாதுன்றாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு தான் நீங்க தண்ணி எடுக்கணும்னு சொல்றாங்க. தண்ணி எடுக்கிற கொக்கோ கோலால அளவுக்கு அதிகமா எடுக்கிறாங்க. ரெண்டாவது சாது மணல் கொள்ளை வந்து எக்கச்சக்கமான மதிப்பு. அத வந்து எதிர்த்த மாவட்ட ஆட்சியாளர் 24 மணி நேரத்துக்கு மாத்துனாங்க. சேவைக்காக வராங்களா இல்ல லாபத்துக்காக வராங்களா சார்? இங்க இருக்கிற மக்களுக்காக கார்பரேட் கம்பெனி சேவை செய்ய வராங்களா இல்ல அவங்க லாபம் சம்பாதிக்கணும் ஒரே நோக்கத்துக்காக இங்க வராங்க? ஒரு நிறுவனம் லாபம், நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த கொள்கையெல்லாம் விட்டுருவோம். நீங்க கடை ஆரம்பிச்சா சேவைக்காக ஆரம்பிப்பீங்க, லாபத்துக்காக ஆரம்பிப்பீங்களா? கட்டாயம் லாபம் தான் சார். லாபம் எந்த அளவுல இருக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் லாபத்தை எடுத்துக்கிட்டு மத்த விஷயங்கள பொது உடைமையா இருங்க. அதை நிர்ணயிக்கிறது யாருங்க? அது நிர்ணயிக்கிறது யார்? நீங்க வந்து இது அதிகம், நீங்க வந்து பாத்தீங்களா எப்படி ஒரு நான் வந்து நீங்க நான் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுங்க, நான் லாபம் அடையணும்னு சொல்லுங்க. இன்னொருத்தையும் லாபம் அடையறான், நான் ஏழையாக இருக்க அவன் பணக்காரனா இருப்பதா அப்படின்னு அந்த மாதிரி நானும் ஆசைப்படுங்க. ஏன் பணக்காரங்க இருக்காங்கன்னு கேட்காதீங்க. அதுதான் பிரச்சனை.
இவங்க 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 சொல்ற வந்துட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்காங்களா, பெரும் முதலாளிகள், அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு சரியான முறையில டாக்ஸ் மட்டும் கட்டினாங்கன்னாலே போதும். கொஞ்சமாவது வந்துட்டு இந்தியாவோட, நீங்க சொன்னீங்களா இந்தியா வந்துட்டு ரொம்ப கடன் தொல்லையில இருக்கு, கடன் சுமையில இருக்கு, அத இவங்க மனசு வச்சாங்கன்னாலே போதும், கொஞ்சம் உயர்த்தி தர முடியும். ஆனா ஒரு பொழுதும் இவங்க வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா இல்ல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படி சார் டாக்ஸ் பே பண்றாங்க? ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எவ்வளவு டாக்ஸ் பே பண்றாங்க? அந்த டாக்ஸ்ல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எப்படி எப்படி தப்பிக்கலாங்கிறது என்னால பேச முடியும் சார். ஏன் தெரியுமா, இவங்க வந்து நோக்கமே இல்ல, இவங்க வந்து ஒப்பந்தம் போடுறதே வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள்லயே நமக்கு இந்த கார்பரேட் டாக்ஸ், நீங்க சொல்லக்கூடிய இந்த டாக்ஸ் எல்லாம் 100%, 200% இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. மிக அதிகமான காலகட்டங்கள்லாம் இருந்தது. அந்த சமயத்துல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன, இந்த டாக்ஸ் எல்லாம் குறைச்ச பிறகு பொருளாதார வளர்ச்சி என்ன, இதனால பயனடைவதுங்கிறது வெறும் கார்பரேட்டுகள் அல்ல, வெறும் முதலாளிகள் அல்ல, இட் பர்குலேட்ஸ் ஆல்சோ. இதன் மூலமா அரசாங்கத்துக்கு வரி கிடைக்குது. அதிகமான வரியை வைத்து சில நிறுவனங்களை மட்டும் ஊக்குவிப்பது சரியா இருக்குமா? குறைவான வரியை வச்சு அதிக நிறுவனங்கள், அரசாங்கத்துக்கு அதிக வரி, அதிக வருமானம், ஆக அரசாங்கத்துக்கு மக்களுக்கு செலவு செய்யறதுக்கு அதிக பணமும் கிடைக்குது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சுவிஸ் பேங்க்ல வந்துட்டு இந்தியாவுக்கு எத்தனையோ கோடி கருப்பு பணம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது வந்துட்டு இந்திய அரசாங்கத்தோட பணம் இல்லைங்க, கார்பரேட் முதலாளிகளோடையும் அவங்களோட பணம். அதை எப்ப இவங்கனாலதான் வந்துட்டு அதை கொண்டு வந்தாலே போதும், இங்க இருக்கிற வறுமை ஒழியும், எனக்கு கல்வி கிடைக்கும். இன்னைக்கு அரசு துறைகள்ல வந்து டிரான்ஸ்பரன்சி இல்ல, கரப்ஷன் இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்க. அரசு துறையில என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு RTI சட்டம் இருக்கிறது, தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கிறது. ஒரு குடிமகனா இந்த நிறுவனத்துல என்ன நடக்குது, அரசமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு. ஆனா இந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாத ஒரு ஒபேக் செக்டரா பிரைவேட் செக்டர் இருக்கிறது என்றால் நம்ம மறுக்க முடியுமா? கார்பரேட் வளருது, கார்பரேட் வளருது, கார்பரேட் வளருதுன்னு தான் நீங்க உங்களோட மொத்த குற்றச்சாட்டுமே இருக்கு. ஆனா ஒரு உண்மையான விஷயத்தை நீங்க யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. கார்பரேட்டுக்கு ஈக்குவலா நீங்க கவர்மெண்ட் செக்டர் சர்வீஸ் பண்ணினாங்கன்னா ஏன் எல்லாரும் கார்பரேட் செக்ஷன் போகணும்? கார்பரேட்ங்கிற பெயர்ல சிலர் மட்டும் வளர்றாங்கன்னு நீங்க வந்து உங்களோட முழுமையா நாங்க வந்து சர்வீஸ் பண்றோம், நீங்க எஃபிஷியன்சி குறைஞ்சு இங்க ஃபெயிலியர் ஆகும்போது அதுக்கான தேவையும் எழுது. இதுல வந்து BE MBBS எத்தனை பேர் படிக்கிறீங்க? இது எத்தனை பேர் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க? இது தனியார் பேங்க்ல அப்ளை பண்றீங்களா இல்ல அரசு சார்ந்த பேங்க்ல அப்ளை பண்றீங்களா? குட் பாயிண்ட். நான் BE லோன் அப்ளை பண்ணேன், எஜுகேஷன் லோன் எங்க ஊர்ல தான் அப்ளை பண்ணேன், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால தான் அப்ளை பண்ணேன். எங்க தாத்தாவோட போய் கேட்கும்போது அங்க இருந்த மேனேஜர் சொன்னாரு, மார்க் பார்த்தாரு, காலேஜ் பேரை பார்த்தாரு, எல்லாம் ஓகேப்பா, உனக்கு 4 லட்ச ரூபா நான் லோன் தரணும்னா பேங்க் பேலன்ஸ் மினிமம் 5 lakhs கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறாரு. நானே போறது இந்த 1 லட்ச ரூபா ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு கட்டி எப்படியாவது படிச்சு முடிச்சுட்டு போகணுங்கிறதுக்கு தான். ஆனா அவ்வளவு ஃபீஸ் என்கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க, பொருளாவோ இல்ல பணமாவோ நீ வச்சிருந்ததை காட்டுப்பா, நான் இது பண்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னங்க, நான் இப்ப பிரைவேட் லோன்ல தான், நான் பிரைவேட் பேங்க்ல தான் லோன் வாங்கியிருக்கேன். அரசாங்கம் கல்வி கடன் தாராளமா கொடுக்குன்னு சொல்லுது, ஆனா தனி அரசு பொதுத்துறை வங்கிகள் இப்படி பண்ணுது அப்படிங்கிறது வருத்தம். ரைட். இப்ப நான் கவர்மெண்ட்ல போயிட்டு நான் ஒர்க் பண்ண போறேன்னா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு வந்து ஒரு இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க. எனக்கு போஸ்டிங் வந்து ஒரு அப்ப ப்ரொமோஷனை கொடுத்து எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா வந்து என் திறமையை பொறுத்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஏன்னா இப்ப நான் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்றேன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த போஸ்டிங் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனையா இருக்கிறது. இன்னைக்கு வந்து நீங்க உள்ள போனீங்கன்னா இவ்வளவு வருஷம் ஆனா நீங்க ப்ரொமோட் ஆயிடலாம். எஃபிஷியன்சியை காட்டிலும் இந்த வெறும் இந்த ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடு. இதே இந்த இருக்கக்கூடிய சிஸ்டத்தை குறை சொல்றாரு. அரசு துறைக்கு போனா இவ்வளவு வருஷம் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொமோஷன் போது எஃபிஷியன்சி பின்னுக்கு தள்ளப்படுது. தனியார் துறையில அப்படி ஆக முடியாது. யூ பெர்ஃபார்ம், யூ கெட் த ஷேர். இப்ப நண்பர் சொன்னாரு, நீங்க வெளிநாட்டு படிச்சுட்டே எல்லாம் வெளிநாட்டு தான் வேலைக்கு போறோம், வெளிநாட்டு தான் வேலை போறோம்னு. எங்க திறமையை இந்த நாட்டுல மதிச்சா நாங்க வெளிநாட்டுல போறோம். நீங்க அதுக்காக என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? என்ன முயற்சி எடுக்கலாம்? அதுக்காக வேலை வேணுமா, பணம் கொண்டு வா, ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கும், திறமை தான் கார்பரேட்டுக்கு வித்தறீங்க. அப்புறமே எப்படி செய்ய மாட்டோமாங்களா? கவர்மெண்ட் திறமையை எனக்கு ஆம்பிஷன் இருக்குது தப்பா, எனக்கு இந்த ஆம்பிஷன் ஒண்ணு, என்னோட ஆசைகள் இருக்கு, அது இங்க கிடைக்காத போது இன்னொரு இடத்துக்கு போறோம், இங்க வாய்ப்புகள் இருந்தா இங்க இருப்போம் அப்படிங்கிறாரு இல்லையா? இல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு நான் எப்பறதுக்கு அரசாங்கத்தை குத்தம் சொல்றோம்னா, நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது அரசாங்கத்துடைய பணி எது? நிர்வாகம் செய்வதா, வெறும் துறைகளை தொழில்களை ஊக்குவிப்பதா, இல்ல அதை முறைப்படுத்துவதா, அல்ல நேரடியாக அரசாங்கம் முக்கிய துறைகளில் முக்கிய தொழில்களில் ஈடுபடுவதுதான் தீர்வா அப்படின்னு. நிச்சயமாக இது ஒரு டெலிகேட்டான விஷயம். இது வந்து நாடு சுதந்திரம் பெற்ற பிறகிலிருந்து அரசியலமைப்பு சட்டம் உருவானதிலிருந்து இன்னி வரைக்கும் அரசியல் அரங்கத்துல
தொடர்ந்து விவாத பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக வெறும் அரசு மட்டுமோ இல்ல வெறும் தனியார் கிட்ட முழுமையாவோ இருப்பது அப்படிங்கிறது பொருத்தமான ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்னு தெரியல. இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிக்சட் எக்கானமி அப்படிங்கிறது தான் ஒரு பொருத்தமான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது பல பொருளாதார வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எவ்வளவு சதவீதம் அரசுடைய பங்கு இருக்க வேண்டும், என்னென்ன துறைகள்ல அரசு ஈடுபட வேண்டும், என்னென்ன துறைகள்ல தனியார் அனுமதிக்கப்பட வேண்டும், என்னென்ன துறைகள்ல தனியாருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது நன்மை பயக்காது, இவையெல்லாம் பகுப்பாய்ந்து கவனமாக சிந்திச்சு எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அரசு எதுல ஈடுபடக்கூடாதோ அதுல ஈடுபட்டா பாதிப்பு, தனியார எந்தெந்த விஷயங்கள்ல அனுமதிக்க கூடாதோ அங்கே அனுமதித்தால் நிச்சயம் பாதிப்பு. இதை சரியான திசையில சரியான முறையில சரியான அளவுல அரசாங்கம் அனுமதிக்கும் பொழுது நிச்சயமாக நமது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கிய சரியான வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 2 அணியினருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் வணக்கம்.